I'm a beggar boy. Ayya, I'm a beggar boy. Rasa, you have to give me paisa. I'm a beggar boy. பார்ப்பதற்கு பரிதாபத்தை வரவழைக்கும் விதமாக சாலையில் மாற்றுத்திறனாளிகள் போல மிகுந்த சிரமப்பட்டு நடந்து சென்று யாசகம் கேட்கும் இவர்கள் இருவரும் உண்மையிலேயே மாற்றுத்திறனாளிகள் இல்லை என்றால் நம்ப முடிகிறதா? நான் சும்மா டூப்ளிகேட்டா? நீங்க நம்பலன்னாலும் அதுதான் நெசம் என்பதற்கு இந்த காட்சிதான் சாட்சி. போலீஸ் விசாரணையில் இருந்து தப்பித்து பதக்கம் வெல்ல போகும் ஹுசேன் போல்ட் போல மின்னல் வேகத்தில் தப்பி ஓடுகிறாரே, இவர்தான் மாற்றுத்திறனாளி வேஷம் கட்டிய வடக்கு யாசகர். எடுத்தேம்பாரு ஓட்டம் மார்க்கெட்டில் கூட நான் பாக்கலையே. அப்படி ஒரு ஓட்டம், அந்த ஓட்டம் போலீஸ் ட்ரைனிங்ல கூட என்ன வேணும் உள்ளடா. சென்னை தாம்பரம் அடுத்த சேலையூர் மகாலட்சுமி நகர் சிக்னல் அருகே வட மாநிலத்தை சேர்ந்த பெண் ஒருவர் பர்தா அணிந்து கொண்டும் ஆண் ஒருவரும் இடுப்பில் காயம்பட்டு கோன் விழுந்து நடக்க முடியாத அளவிற்கு கையில் கட்டையுடன் குனிந்து சென்று சிக்னலில் நிற்கும் வாகன ஓட்டிகளிடம் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தனர். மாற்றுத்திறனாளிகள் போல் இருப்பதை கண்டு இறக்கப்பட்டு கனிவுடன் வாகன ஓட்டிகளும் யாசகம் கொடுத்து வந்தனர். ஒரு கட்டத்தில் வாகன ஓட்டியிடம் பணம் கொடுத்தால்தான் இங்கிருந்து செல்ல வேண்டும் என தொந்தரவு செய்ய தொடங்கினர். இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் இதுகுறித்து சேலையூர் காவல் நிலையத்தில் தொடர்ந்து புகார் அளித்து வந்தனர். இருந்தாலும் போலீசார் இதை பெரிதாக கண்டுகொள்ளவில்லை. அதன் பிறகு தாம்பரம் கமிஷனர் அலுவலகத்திற்கு சேலையூர் பகுதியைச் சேர்ந்த பார்த்தன் என்பவர் இருவரின் நடவடிக்கை சந்தேகத்திற்குரியதாக இருப்பதாக புகார் அளித்தார். புகாரின் பேரில் சேலையூர் காவல் ஆய்வாளர் சந்துரு தலைமையில் சுமார் 5க்கும் மேற்பட்ட போலீசார் சென்று மகாலட்சுமி நகர் சிக்னலில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்து கொண்டிருந்த இருவரையும் போலீசார் அழைத்ததும் கூன் விழுந்தவாறு இருந்த இருவரும் டிரான்ஸ்பர்மேஷன் ஆகி ஓட்டப்பந்தய வீரர்கள் போல சாலையில் இறங்கி ஓடத் தொடங்கினர். இருவரும் மின்னல் வேகத்தில் ஓட்டம் பிடித்ததை கண்டு அதிர்ந்து போன போலீசார் அவர்களை பைக்கில் விரட்டிச் சென்று மடக்கி பிடித்து காவல் நிலையம் அழைத்து வந்தனர். விசாரணையில் அவர்கள் இருவரும் மகாராஷ்டிராவை சேர்ந்த நிதின் பபன் பவார், தியா பவார் என்பதும் மகாராஷ்டிராவில் இருந்து 5 வருடத்திற்கு முன்பு சென்னைக்கு வந்ததும் தெரிய வந்தது. மாற்றுத்திறனாளிகள் போல நடித்து யாசகம் பெற்று வாகன ஓட்டிகளிடம் கவனத்தை திசை திருப்பி அந்த நபர்களிடம் இருந்து செல்போன், பணம் மற்றும் கையில் கிடைக்கும் பொருட்களை எல்லாம் திருடுவதும் தெரிய வந்தது. இதற்காக சிறு வயதில் சிறப்பு பயிற்சி பெற்ற போது இருவருக்கும் காதல் ஏற்பட்டதாகவும்